வெங்கடேஸ்வராய நமக. மம குலதேவதாம்னியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். சப்தமாதிபதியின் வருகையினால் சகல நன்மைகளையும் மங்களங்களையும் சந்திக்க காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை, அதாவது 31/3/2024 முதல் 6/4/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்பு. அதன்படி மகர ராசி என்பதே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் இணைந்திருக்கிறார்கள். 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற சுக்கிர பகவான், உங்களுக்கு மிகப்பெரிய யோகாதிபதி, அவரோடு புத பகவானும் சூரிய பகவானும் ராகு பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். 4ஆம் இடத்திலே குரு பகவானும் பாக்கியஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு சப்தமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 11, 12, 1, 2 ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். அன்பர்களே, பொதுவாக சந்திராசிரமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் நல்ல வாரமாக அமையும். அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமும் கிடையாது, வேதியும் கிடையாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா என்று பார்க்கும் பொழுது, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு 31/3/2024 திதி தேய்வரில் வரக்கூடிய சஷ்டி திதி மாலை 6 மணி வரை, அதன் பின்பு சப்தமி திதியும், அதே மாதிரி கேட்டை நட்சத்திரம் இரவு 8 மணி வரை கேட்டை நட்சத்திரம், அன்று மரண யோகம் கூடிய நாள், ஞாயிற்றுக்கிழமைக்கு மத்தியமான நாள். அடுத்து திங்கட்கிழமை ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. 1/4/2024 திதி மாலை 5 மணி வரை சப்தமி திதியும், அதன் பின்பு அஷ்டமி திதியும், அதே மாதிரி இரவு 7 மணி வரை மூல நட்சத்திரமும், அமிர்த யோகம் கூடிய நாள். அந்த நாள் கரி நாள், திங்கட்கிழமைக்கு கரி நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை, அதாவது 2/4/2024 மாலை 4 மணி வரை அஷ்டமி திதி, அதன் பின்பு நவமி திதி, இரவு 7 மணி வரை பூரண நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள், அன்று தேய்பிரை அஷ்டமி திதி. அடுத்து இந்த வாரத்தில் நல்ல அருமையான நாள் துவக்கம் புதன்கிழமைக்கு 3/4/2024 புதன்கிழமைக்கு மதியம் 2 மணி வரை நவமி திதி, அதன் பின்பு தசமி திதி வருகிறது. மாலை 6 மணி வரை உத்திராட நட்சத்திரம், அதன் பின்பு திருவண்ண நட்சத்திரம் வருகிறது, அமிர்த யோகம் கூடிய நாள். அடுத்த இந்த வாரத்தில் முதல் சுபமுகூர்த்த நாள் வியாழக்கிழமைக்கு வருகிறது. 4/4/2024 மதியம் 12 மணி வரை தசமி திதி, அதன் பின்பு ஏகாதசி திதி வருகிறது. மாலை 5 மணி வரை திருவண்ண நட்சத்திரம், அன்று சித்தயோகம் கூடிய சுபமுகூர்த்த நாள். அடுத்தபடியாக 5/4/2024 வெள்ளிக்கிழமைக்கு காலைல 10 மணி வரை ஏகாதசி திதி, அதன் பின்பு துவாதசி திதி, மதியம் 3 மணி வரை விட்ட நட்சத்திரம், அதன் பின்பு சதய நட்சத்திரம், அன்றும் சித்தயோகம் கூடிய சுபமுகூர்த்த நாளாக வருகிறது. அப்ப வியாழன் வெள்ளி 2 நாளும் சுபமுகூர்த்த நாள். அடுத்து இந்த வாரத்துல இறுதி நாள் சனிக்கிழமைக்கு 6/4/2024 காலையில 8 மணிக்கு மேலேயே திரியோதசி திதி ஆரம்பிக்கிறது. மதியம் 1:30 மணிக்கு மேல பூரட்டாய நட்சத்திரம், அதுவரை சதய நட்சத்திரம், அன்று அமிர்தியோகம் கூடிய நாள். சனிக்கிழமைக்கு பிரதோஷம், சனி பிரதோஷம் வருகிறது. மகராசி என்பதை இந்த வாரத்துக்கு இதுதான் திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். லாபமும் யோகமும் கொண்ட வலுவான பலம் கொண்ட பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையக்கூடிய யோகம் பெற்ற வாரமாக இந்த உங்களுக்கு அமைய போகுது. ஏன்னா பாக்கியாதிபதி சுக்கிரன், அதாவது பாக்கிய யோகங்களை தரக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு உச்சம் பெற்று அமர்கிறார். அது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால இந்த வாரம் முழுவதுமே பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகுவதற்கான வாய்ப்பு உண்டு. அவ்வளவு லாபமும் இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். தொழில் ரீதியாக பலம் பொருந்திய வாரமாக உங்களுக்கு அமைய போகிறது. ஏன்னா அவர் உச்சம் பெற்றிருக்க காரணத்தினால லாப பலங்கள் நிறைய கிடைக்க போகிறது.
தர்ம கர்மாதிபதி வேலை இந்த வாரம் உங்களுக்கு அருமையா கிடைக்குது. ஏன்னா புதனும் சுக்கிரனும் இணைந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிற காரணத்தினால தர்ம கர்மாதிபதி யோகத்தினால சகல நன்மைகளும் லாபங்களும் இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் மீளக்கூடிய அளவு பலங்கள் கிடைக்கும். அதுவும் சப்தமாதிபதியாகிய சந்திரன் வருகை இன்னும் பலம் கொடுக்கும். இதெல்லாம் இந்த வாரத்துல உங்களுக்கு லாபம் கொடுக்கும். அதாவது ஒரு சில வாரங்கள் தான் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதன்படி இந்த வாரம் உங்களுக்கு அருமையான வாரமாக அமையக்கூடிய யோகம் உண்டு. இந்த வாரத்தை தயவுசெய்து நல்லபடியா பயன்படுத்திங்க. பலம் பொருந்திய வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. இந்த வாரத்துல உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த மாறுதல்கள், அதாவது பணி மாறுதலாக இருந்தாலும் சரி அல்லது இட மாறுதலாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் இந்த வாரத்தில் திருப்திகரமாக கிடைக்கும். லாப பலன்கள் நிறைய கிடைக்கும். பொதுவாக அந்த வாரத்தில் உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய அளவுக்கு கேர் பண்ண வேண்டாம். ஏன்னா 6ஆம் ஆதி நீசம் பட்டதுனால பெரிய அளவுக்கு இது இல்லை. ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. தேவையில்லாத உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். டென்ஷனை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ளுங்கள். இதுதான் நல்லா இருக்கும். அடுத்தபடியாக சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகராசி அன்பர்கள் அனைவருக்குமே வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல அருமையான நாளாக அமைகிறது. சுபமங்கலத்தை பேசலாம், உறுதி செய்யலாம், இறுதி செய்யலாம். அந்த அளவுக்கு யோக பலமான வாரமாகவும் யோகத்தை தரக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. அடுத்து பெண்களுக்கு 7ஆம் ஆதியின் வருகையினால் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமும் பலமும் படும். 7ஆம் ஆதி சனி பகவான் சேரும் காரணத்தினால முன்பு இருந்த சுரக்கிளைகள்லாம் மாறி எதிர்பார்த்த பல விஷயங்கள் கைகோர்த்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த வாரம் பெண்களுக்கு ஒரு அருமையான யோகம் படைத்த வாரம். உங்களால் கணவருக்கும் கணவரால் உங்களுக்கும் லாபங்கள் நிறைய கிடைக்கும். எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நடைபெறும். மங்கள யோகங்களும் சுபங்களும் லாபங்களும் நிச்சயமாக நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பா புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கும் சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கும், அந்த சுப மங்களம் சொல்லு பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. லவ் சக்சஸ் ஆகுற அளவுக்கு இந்த வாரத்தில் அவ்வளோ அற்புதமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடியவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்கிறவங்களுக்கும் இந்த வாரம் நல்ல வாரமாக அமையும். தொழில் ரீதியாக இதுவரை இருந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறி லாபமும் அதே நேரத்தில் எதிர்பார்த்த பல விஷயங்கள் ஜெயமாகவும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால மகராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் நல்லபடியாக பயன்படுத்திங்க. மகராசி என்பது இந்த வாரத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி திதி வருகிறது. அந்த தேய்பிரை அஷ்டமி திதியில காலபைரவரை வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷங்கள்லேயே மிக முக்கியமான பிரதோஷமாகிய சனி பிரதோஷம் வருகிறது. நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க. பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி ஓடுது, எல்லை சனியெல்லாம் ஓடுதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவு பாதிக்காது. ஏன்னா சனி பகவானால் உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பெல்லாம் கிடையாது. அதனால் தைரியமா இருங்க. இந்த வாரம் உங்களுக்கு லாபமான வாரமாக அமைய போகிறது. எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு பரிபூர்ணமா லாபம் கிடைப்ப ஜோதிடரின் வாழ்த்து.